உங்க கெஃபேக்கான மார்க்கெட்டிங் ப்ராப்பரா பண்ணலன்னா உங்க கெஃபேயோட வாக்கின்ஸ் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கெஃபே ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் பிராண்டிங் பண்ணிட்டு நல்ல ஃபுட்ஃபால் வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் மார்க்கெட்டிங்ல இன்வெஸ்ட் பண்றது தேவையில்லாத செலவு அப்படின்றத மட்டும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களோட வாக்கின்ஸ் டே பை டே கம்மி ஆயிடுவாங்க. இந்த வீடியோல இப்படி காசு கம்மியா செலவு பண்ணி உங்க கெஃபேக்கு மார்க்கெட்டிங் பண்ணலான்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் ஒரு ஃபுட்டை ட்ரை பண்ண வராங்க. நீங்க டெய்லி சமைக்கிற ஃபுட்டை சும்மா உங்க போன்ல வீடியோ பிடிச்சு போடுங்க. அது உங்களோட சேல்ஸ் பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்க வீடியோவை பார்த்துட்டு அவங்க கூகுள்ல போய் ரேட்டிங் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு வர்ற கஸ்டமர் கிட்ட ஒரு நல்ல ரிவ்யூவை வாங்க பாருங்க. தேர்ட், லோக்கல் இன்ஃப்ளூயன்சரோட கொலாப் பண்ணி வீடியோ போட சொல்லுங்க. இதுவும் உங்களோட சேல்ஸை பூஸ்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். கஸ்டமருக்கு ரெஃபரல் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுங்க. ராயல்டி கார்டை கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கெஃபேவை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க பண்றது மூலியமா புது கஸ்டமரை அட்ராக்ட் பண்ண முடியும், ஓல்டு கஸ்டமரை ரீட்டைன் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரியான ஐ கேச்சிங்கான மார்க்கெட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க தாராளமா SFC கால் பண்ணலாம்.